இவ்வளவு பெரிய ஜனத்தொகை கூடுதை எப்படி நடக்க முடியும்? ஊடுருவல்காரர்களாக அவர்களால் வந்த அதிகரிப்பு என்ன? மதமாற்றத்தால் வந்த அதிகரிப்பு என்ன? காங்கிரஸ் கட்சி ஒரு ஆபத்தான இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. சர்ச்சுகளும் ஜமாத்துகளும் ரொம்ப திறந்த முறையில் காங்கிரஸுக்கு ஓட்டு போட வேண்டும் என்று அழைத்து விடுத்திருக்கிறார்கள். இந்த இடத்துல பயங்கரவாதம் உருவாகிறது. இங்கே தான் போகோ ஹராம் உருவாகிறது, இங்கே தான் ISIS உருவாகிறது. அதனால் இந்த பயங்கரவாதத்துக்கு அரசியல் கட்சிகள், ஓட்டு வங்கி அரசியல் கட்சிகள் அடிபணிகின்றன. இஸ்லாமிய நாடுகளில் ஜனநாயகம் இருக்கிறது என்றால் 2 நாட்டில் தான் இருக்குது. ஒன்று பாகிஸ்தான், இன்னொன்று பங்களாதேஷ். ஏன்னா அது இந்தியா கூட இருந்ததுனால இருக்குது. மற்ற எந்த இஸ்லாமிய நாடுகளில் ஜனநாயகம் இருக்குன்னு சொல்லுங்கள். ராகுல் காந்தி ஷரியா சட்டத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரா அப்படின்னு பிரதமர் மோடி கேட்குறார். இன்னொரு கேள்வி கேட்குறார், நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு நான் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன் என்று கையெழுத்து போட்டு தர தயாரான பிரதமர் கேட்குறார். இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஒரே நாடு இதழின் ஆசிரியர் திரு நம்பி நாராயணன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் நாகராஜன். இந்தியாவில் இந்துக்களின் மக்கள் தொகை வீழ்ச்சி அடைஞ்சிருக்குங்கிற மத்திய அரசினுடைய ஆய்வறிக்கை தேர்தல் சமயத்தில் வெளியாகி இருக்குங்கிறது பலத்த விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்குது. முதல்ல இந்த ஆய்வறிக்கை சொல்கிறது என்ன? இந்துக்களுடைய ஜனத்தொகை வீழ்ச்சி அடைந்திருக்கிறதா எப்படி பார்க்குறீங்க சார்? இந்துக்களுடைய ஜனத்தொகை வீழ்ச்சி அடைந்திருக்குங்கிறது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையான கேட்குற மாதிரி இருக்கிறது. நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு இந்துக்கள் எங்கே இருக்கிறார்கள், மற்றவர்கள் எங்கே இருக்கிறார்கள் நீங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறீங்க. தமிழகத்தில் நான் பல ஊர் சொல்ல முடியும். எப்படி இந்துக்கள் சிறுபான்மையினராக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள், யார் சிறுபான்மையினரோ அவங்கள் எப்படி பெரும்பான்மையினராக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நிறைய சொல்ல முடியும். ஆனால் இந்த ஆய்வறிக்கை சொல்கிறது என்னென்னா, இது ஷேர் ஆஃப் ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் அக்ராஸ் கண்ட்ரி அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டருடைய எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில்லேருந்து வெளியிட்டிருக்கிறார்கள். 1950லேருந்து 2015 வரைக்கும், 2024 வரைக்கும் இல்லை, 15 வரைக்கும், இன்னும் 9 வருஷம் விடலை. 2014 தான் மோடி அரசு ஆட்சிக்கு வந்தது. 1950லேருந்து 2015 வரைக்கான காலகட்டத்தில் இந்த ஷேர் ஆஃப் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறார்கள். இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்துக்களுடைய ஜனத்தொகை 84லிருந்து 78ஆக, 84 சம்திங்லேருந்து 78ஆக, அதாவது குறைந்திருக்கிறது. குறைந்திருக்கிறதுனா 6% மாதிரி தெரியும். ஆனால் மொத்தத்தில் எடுத்துக்கொண்டால் 7.8% வீழ்ச்சி. இஸ்லாமியருடைய ஜனத்தொகை 9.8லேருந்து 14.09. இது ஒரு 6% திருப்பி இங்கேயும் கூட இருக்குது, இங்கேயும் ஒரு 5% கூட இருக்குது. ஆனால் இந்த 5% கூடுதல் என்பது அவருடைய கணக்கெடுப்பின்படி 43.1% அதிகம் அவங்களுடைய இது கூடியிருக்கு. அப்போ ஒரு பக்கம் 7.8% வீழ்ச்சி, ஒரு பக்கம் 43.1%, 1.5% வளர்ச்சி. இது எவ்வளவு ஆபத்தானது என்பது கேள்வி. இப்போ பாரதிய ஜனதா கட்சியுடைய ராஜீவ் சந்திரசேகர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். என்ன கேள்வி எழுப்பியிருக்கிறாரு அப்படின்னா 3 கேள்வி கேட்குறாரு. இவ்வளவு பெரிய மாற்றம் எப்படி வர முடியும்? இவ்வளவு பெரிய ஜனத்தொகை கூடுதை எப்படி நடக்க முடியும்? அப்படியானால் ஊடுருவல்காரர்களாக அவர்களால் வந்த அதிகரிப்பு என்ன? மதமாற்றத்தால் வந்த அதிகரிப்பு என்ன? இந்த பிள்ளை பெறுதலால் வந்தது என்னன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். இது நியாயமான கேள்வி என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹிந்து இயக்கங்கள் இந்த 3 கேள்விகளையும் தொடர்ந்து கேட்டு வந்து கொண்டிருக்கின்றன. 2011 சென்னையைச் சேர்ந்த சென்டர் ஃபார் பாலிசி ஸ்டடீஸ் அவங்க இந்த டெமோகிராஃபி பற்றி ஒரு பெரிய ஸ்டடி பண்ணி எப்படி இருக்கிறது, ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க பண்ணும்போதே கிட்டத்தட்ட இதே ரிசல்ட் தான் அப்பவும் இருந்தது.
அப்போ அவர்கள் என்ன சொன்னாங்க, பாகிஸ்தானில் மைனாரிட்டிஸே காணாமல் போயாச்சு, பங்களாதேஷில் மைனாரிட்டிஸே காணாமல் போயாச்சு, இந்தியாவில் மைனாரிட்டிஸ் அபரிமிதமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், மெஜாரிட்டி குறைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிலாம் அந்த ஸ்டடி கொடுத்ததன் அடிப்படையில் ஹிந்து இயக்கங்கிற தர்ம ஜாகரன் அமைப்பு தமிழ்நாடு எங்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஹிந்து மக்கள் தொகை விழிப்புணர்வு மாநாடு நடத்தியது. அப்போதுலேருந்து நாம் இந்த விஷயத்தை சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வந்திருக்கிறதுனா, காங்கிரஸ் கட்சி ஒரு ஆபத்தான இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் கட்சி ராமரை ஒரு கற்பனை பாத்திரம் என்று சொன்னது. காங்கிரஸ் கட்சி அயோத்திக்கு எதிராக ஒரு 27 வக்கீல்களை வச்சது. இன்னைக்கு அந்த கட்சியினுடைய கொள்கை பிதாமகர் சாம்பிட்டுடா அயோத்தியா ராம் மந்திர் இஸ் அகேன்ஸ்ட் தி ஐடியா ஆஃப் இந்தியா என்று சொல்லியிருக்கிறார். ராமர் கோயில் இந்தியாவினுடைய கோட்பாட்டுக்கு கொள்கை தத்துவத்துக்கு எதிரானது என்று சொல்லியிருக்கிறார். அப்போது நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்துத்துவத்துக்கு எதிராக காங்கிரஸ் வந்து கொண்டிருக்கிறது. இந்துக்களை உடைக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறது. அந்த இந்துக்களை ஜாதி ரீதியாக பிரிக்க வேண்டும், சிறுபான்மையினரை மத ரீதியாக ஒற்றுமைப்படுத்த வேண்டும். இதன் மூலமாக நாம் ஆட்சிக்கு வந்துவிட முடியும். அந்த ஜாதியை தூண்டிவிட்டு வறுமையை தூண்டிவிட்டு 1947 இன்ன வரைக்கும் வறுமை இருந்து கொண்டே இருக்கிறது. திடீரென்று ராகுல் காந்தி என்ன சொல்கிறார், ஏதோ இத்தனை % தான் மக்கள்கிட்ட பணம் இருக்குது, உங்கள்கிட்டலாம் இல்லை. 10 வருஷமாக தான் சார் மோடி ஆட்சி பண்ணுறாரு. ஆனால் ஒரு உணர்ச்சியை உண்டு பண்ணி இந்துக்களை பிளவுபடுத்துகிறார்கள். அவர்களுடைய ஒரு விதமான ஏழ்மையை பயன்படுத்தி, இந்த ஏழ்மைக்கு காரணமும் காங்கிரஸ் தான், பயன்படுத்துகிறார்கள். இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை, சிறுபான்மையினரை அப்படி ஒன்றிணைத்து ஓட்டு போட வைக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் பல இடத்துல பார்த்தீங்கன்னா சர்ச்சுகளும் ஜமாத்துகளும் ரொம்ப திறந்த முறையில் காங்கிரஸுக்கு ஓட்டு போட வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் காங்கிரஸினுடைய சதியை சொல்வதற்காக, முக்கியமாக இந்துக்கள் எங்கே வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லுவதற்காக இந்த அறிக்கை ரொம்ப உதவி பெறும் என்று பாரதிய ஜனதா கட்சி பிரைம் மினிஸ்டர் அலுவலகம் நினைத்திருக்கக்கூடும். இதில் சார், இந்த ஜனத்தொகை இவ்வளவு தூரம் அதிகரிச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்துக்களுடைய ஜனத்தொகை இவ்வளோ வீழ்ச்சி அடைந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கு சார்? உலகம் முழுவதுமே மெஜாரிட்டியினுடைய மக்கள் தொகை வீழ்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போது இது டெமோகிராஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. டெமோகிராஃபினா மக்கள் தொகை விஞ்ஞானம். டெமோகிராஃபியில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய பர்த் ரேட்டு 2.1% மேலே போயிடுச்சுன்னா நீ அழிவை நோக்கி செல்கிறாய் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குது. இப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியாத நாகராஜன், இந்த இஸ்ரேலி பாலஸ்டீனியன் பிரச்சனை கொண்டு இருக்கும்போது இஸ்ரேலை சேர்ந்த பாலஸ்டீனியனை சேர்ந்த ஒரு தலைவர் சொன்னார், நாங்கள் இஸ்ரேலை ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிடுவோம், எங்களுடைய டெமோகிராஃபிக்கல் குரோத் அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் சொன்ன நேரத்தில் பாலஸ்டீனியனுடைய பர்த் ரேட் 3.5ஆகவும் இஸ்ரேலினுடைய பர்த் ரேட் 0.7ஆகவும் 0.7ஆகவும் இருந்தது. அதாவது இஸ்ரேல் ஜனத்தொகையில் குறைந்து கொண்டே வருகிறார்கள், நாங்கள் ஜனத்தொகையில் கூடிக்கொண்டே இருக்கிறோம், ஆகையினால் ஒரு நாள் நாங்கள் போரே இல்லாமல் இஸ்ரேலை பிடித்து விடுவோம், பாலஸ்தீனியனை நாங்கள் பிடித்து விடுவோம் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போது ஆனால் மேற்கு நாடுகள் இண்டிவிஜுவல் ரைட், அபரிமிதமாக வளத்தை அனுபவிக்க வேண்டும், ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த பர்த் ரேட்டை குறைக்க ஆரம்பித்தார்கள். ஆகையினால இன்னைக்கு ஆல்மோஸ்ட் யூரோப் இஸ் ஃபினிஷ்ட். எங்கெல்லாம் பிரச்சனை? பிரான்ஸில் பெரிய பிரச்சனை, ஜெர்மனியில் பெரிய பிரச்சனை, இங்கிலாந்தில் பெரிய பிரச்சனை. இந்த பயங்கரவாதத்துக்கு அரசியல் கட்சிகள், ஓட்டு வங்கி அரசியல் கட்சிகள் அடிபணிகின்றன. அப்போது இந்த ஓட்டு வங்கி அரசியல் கட்சிகளையும் சொல்ல வேண்டும், பயங்கரவாதங்கள் எந்தெந்த வகையில் உருவாகுது என்பதையும் சொல்ல வேண்டும். இந்த நாட்டில் அனைவருக்கும் கிரிமினல் சட்டம் சமம் என்பது சொல்லுவது போல இந்த நாட்டில் பொது சிவில் சட்டம் ஏன் அனைவருக்கும் சமமாக வர வேண்டும் என்பதை சொல்ல வேண்டும்.
அதற்கெல்லாம் இந்த ஆய்வறிக்கை உதவி செய்யும். இல்லை, நான் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவில் எந்தெந்த வகையில் வந்து இந்த இஸ்லாமிய மக்கள் தொகை பெருக்கம் வந்து உயர்ந்தது, எந்த மாதிரியான செயல்கள்னால உயர்ந்ததுன்னு கேட்குறேன். சார், நான் ஆரம்பிக்கும் போதே ராஜீவ் சந்திரசேகரனுடைய இதை சொன்னேன். ஒன்று இன்ஃபில்ட்ரேஷன், ஊடுருவல். அதாவதுங்க, நான் கொஞ்சம் பழைய விஷயங்களாகவே சொல்லுகிறேன். ஏன் அதை சொல்கிறேன்னா, பழசுத்தான் மக்கள் மறந்துருப்பாங்க, அதுக்காக சொல்கிறேன். ஜோதிபாசு வெஸ்ட் பெங்காலில் சிஎம்மாக இருக்கும்போது கல்கத்தாவில் முன்னறிவிப்பு எதுவும் இல்லாமல் 1,00,000, அன்றைக்கு 1,00,000 வங்காளதேசத்துக்காரர்கள் ஊர்வலம் போனாங்க. என்ன சொன்னது, என்ன கோரிக்கை தெரியுமா? எங்களுக்கு குடியுரிமை கொடுக்க வேண்டும். மாநில அரசுக்கு குடியுரிமை கொடுக்க முடியாது. ஆனால் 1,00,000 பேர் கல்கத்தாவில் முன்னறிவிப்பு இல்லாமல் போனார்கள். இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவல் என்ன வருகிறது, இந்தியாவுக்குள்ளே பங்களாதேஷினுடைய ஊடுருவலினுடைய எண்ணிக்கை குறைந்தபட்சம் 2 கோடியிலேருந்து 4 கோடி இருக்கும் என்று தகவல் வருகிறது. அப்போது நீங்கள் இதை பற்றி நிறைய நாம் பேசப்பட்டிருக்கோம். கோயம்புத்தூரில், திருப்பூரில், இந்த பகுதியில், தமிழகத்தில் மட்டும் எத்தனை லட்சம் இருக்குங்கிறது ஒரு கணக்கு வருது. ஒன்று ஊடுருவல். இரண்டாவது என்னது, மதமாற்றம். நீங்கள் பார்க்குறீங்க பல இடத்துல கேரளாவில் நடக்குது, நம்ம கோஸ்டல் மாவட்டங்களில் தமிழகத்தில் நடக்குது, கர்நாடகாவில் நடக்குது. கோஸ்டல் மாவட்டங்களில் தாராளமாக இந்த மதமாற்றம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ ரெண்டாவது காரணம் மதமாற்றம், அதாவது ஜாதி ரீதியாக. அதுக்கு தான் இப்போ காங்கிரஸ் பேட் பண்ணுறாங்க, பிசி ஓபிசி என்று பேட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். மூன்றாவது அவருடைய இயல்பான அந்த பிறப்பு சதவிகிதம். ஏன்னா அவர்கள் வந்து குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்வதில்லை. இவங்க அந்த ரிலீஜியஸ் சூனை தாண்டி கம்ஃபர்ட் சூனுக்குள்ளே வர தயாராக இல்லை. ஆகையினால நான் அந்த விஷயத்தில் அவருடைய ரிலிஜியனை கடைப்பிடிக்கிறார்கள் என்பது நீங்களும் தானும் குறை சொல்லக்கூடிய விஷயமாக மாற முடியாது. ஆகையினால அவருடைய ஜனத்தொகை கூடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கூடுதலுடைய காரணம் என்ன? ஒரே ஒரு பொய்யை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி இந்தியாவில் 43.15% அவருடைய இது கூடியிருக்கிறது என்றால், ஆனால் இந்தியாவில் என்ன பிரச்சாரம் பண்ணுகிறாங்க? மைனாரிட்டிகளுக்கு ஆபத்து, இங்கு இஸ்லாமியர்களே இருக்க முடியாது, இஸ்லாமியர்களை இந்தியா விட்டு விரட்டி விடுவார்கள். சரி, 25 கோடி பேர் இருக்கிற ஒரு இஸ்லாத்தை 340 கோடின்னா நீங்கள் 14%னா 14 × 14 என்ன ஆச்சு? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 140ல் 14% அப்போது 14 வரக்கூடிய ஒரு 20-25 கோடி மக்களை நம்ம வெளியில் அனுப்ப முடியும் எப்படி? ஆனால் ஒரு பிரச்சாரம் செய்கிறார்கள், இங்கே சிறுபான்மையினருக்கு ஆபத்து ஆபத்து ஆபத்து. உலக நாடுகளிலேயே அதிகமான ஜனத்தொகை வளர்ச்சி இந்தியாவில் தான் இருக்குது. அப்போ எப்படி சிறுபான்மையினருக்கு ஆபத்தாக இருக்கும்? பாகிஸ்தானில் அது 3.5, பங்களாதேஷில் அது 18 something. பங்களாதேஷில் பிரச்சனை இருக்குது, ஏழ்மை இருக்கிறதுனால அது கூட்டிகிட்டு இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பாகிஸ்தானில் 3.5. அதனால் 3 காரணம்தான்: ஊடுருவல், பிள்ளை பெறுதலுடைய பர்த் ரேட், மதமாற்றம். இந்த 3 தான் அந்த எண்ணிக்கை கூடுவதற்கு காரணம். இந்த மக்கள் தொகை, இஸ்லாமிய ஜனத்தொகை அதிகரிக்கிறதுனால இந்தியா வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கும் நீங்கள் பார்க்குறீங்க? நாகராஜன், அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா எல்லா அரசியல் கட்சிகளும் அவர்கள் சொல்லுவதை கேட்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அப்போ பொது சிவில் சட்டம் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். பொது சிவில் சட்டம் எப்போ வேண்டாம் என்று சொல்லுகிறார்களோ அப்போ சரியா சட்டத்தை ஒத்துக்கொள்கிறார்கள் என்று அர்த்தம். சரியா சட்டம்னு ஒன்று வந்தால் இந்தியா என்னாகும்? இந்தியனுடைய ஜனநாயகம் என்னாகும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இஸ்லாமிய நாடுகளில் ஜனநாயகம் இருக்கிறது என்றால் 2 நாட்டில் தான் இருக்குது. ஒன்று பாகிஸ்தான், இன்னொன்று பங்களாதேஷ். ஏன்னா அது இந்தியா கூட இருந்ததுனால இருக்கிறது. மற்ற எந்த இஸ்லாமிய நாடுகளில் ஜனநாயகம் இருக்குன்னு சொல்லுங்கள். அப்போது ஷரியா வந்துவிட்டால் என்ன ஆகும் என்பதை நீங்கள் பார்த்துவிடுங்க. அதைத்தான் சொல்கிறாரு ராகுல் காந்தி. ஷரியா சட்டத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரா அப்படின்னு பிரதமர் மோடி கேட்குறார். இன்னொரு கேள்வி கேட்குறார், நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு நான் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன் என்று கையெழுத்து போட்டு தர தயாரா நான் பிரதமர் கேட்குறாரு. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? அதனால் ஒரு நியாயமான கேள்வி. என்ன விளைவு வரும் என்றால் சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னது தான், பாலஸ்தீனியன்ஸை நாங்கள் இஸ்ரேலியரை பாலஸ்தீனியன்ஸ் போர் செய்யாமலே வெற்றி பெற்று விடுவோம்னு சொன்னார்ல, பர்த் ரேட்டை வச்சு தானே சொன்னார்.
0.73.5. அதே மாதிரி இந்தியாவை அவர்கள் போர் செய்யாமலே கைப்பற்றுவதற்கான எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது, நடந்துவிடும் என்பதுதான் உண்மை. இது தேர்தல் சமயத்தில் வந்து வாக்குகளை வந்து சேகரிக்கிறதுக்கான ஒரு யுக்திங்கிற பிரச்சாரத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? வாக்குகளை சேகரிக்கிறதுக்கான யுக்தியாக இதை பார்க்க முடியாது. நான் ஏற்கனவே எனக்கு என்னுடைய மனசில் என்ன கருத்துன்னா, உலகம் முழுவதுமே இந்த ஷரியா பயம் வந்திருக்கிறது. குறிப்பாக மேற்கத்திய நாடுகளில் இந்த பயம் வந்திருக்கு. எங்கே தங்களுடைய தனித்துவம் போய்விடுமோ என்ற பயம் வந்திருக்கிறது. வர்கா போடணுமா போட வேண்டாமான்னு ஃப்ரான்ஸில் சட்டம் போட்டால் தகராறு வருது, ஜெர்மனியில் சட்டம் போட்டால் தகராறு வருது, பொது இடத்துல தொழுகை பண்ணணுமா கூடாதா என்று இங்கிலாந்தில் பிரச்சனை வந்தால் தகராறு வருகிறது. அப்போது உலக நாடுகளுக்கே ஒரு விஷயம் அச்சத்தை ஏற்படுத்தும் போது, உலக நாடுகளுக்கு முழுக்க இருக்கக்கூடிய டெரரிசம் எங்கேருந்து உருவாகிறது என்றால் ஜிஹாத் என்ற ஒரு கோட்பாட்டில் இருந்தால் உருவாகிறது. அப்போ இந்த கோட்பாட்டிலேருந்து உருவாகக்கூடிய டெரரிசம், இந்த டெரரிசத்துக்கும் உலகம் பயப்படுகிறது. ஆகையினால இது இந்தியாவுக்கான செய்தியாக நான் பார்க்கவில்லை, உலக நாடுகளுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி. அது எந்த நேரத்தில் கொடுத்தா உலகம் பார்க்கும்? இந்தியாவில் தேர்தலை உலகம் முழுக்க உற்று நோக்கி கொண்டிருக்கிற நேரத்தில், மற்ற நேரத்தில் நீங்கள் கொடுத்தா பார்க்காது. அதனால் உலகம் முழுக்க இந்தியாவில் தேர்தலை உற்று நோக்கி கிட்டத்தட்ட 82 நாடுகள், உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவை பார்த்து கொண்டிருக்கிறது. 20-25 நாடுகள்லேருந்து அப்சர்வர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை சொல்லும்போது உலக நாடுகள் இந்த மாதிரி விஷயத்தில் மோடி தான் தலைமை தாங்க முடியும் என்ற நம்பிக்கை வரும் என்பதற்காக கூட இந்த நேரத்தில் சொல்லியிருக்கலாம்னு என்னுடைய அபிப்பிராயம். இப்போது இந்த புள்ளிவிவர வழியில் வந்த உடனே வேறு சில அமைப்புகள்லாம் சில விவரங்கள் சொல்கிறாங்க, இந்த மத்திய அரசு சொல்லக்கூடிய இந்த புள்ளிவிவரம் தவறு, இஸ்லாமியருடைய பர்த் ரேட்டும் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது தகவல் வரதெல்லாம் பார்க்குறோம். இது எப்படி பார்க்குறோம்? மத்திய அரசு ஆய்வுங்கிறது வெறும் இந்தியாவில் மட்டும் எடுக்கலைங்க. அவங்க உலக நாடு அக்ராஸ் கண்ட்ரி அனாலிசிஸ்னு தான் எடுத்துருக்கிறாங்க. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்தியாவை மட்டும் எடுக்கலை. எப்படி மேற்கு நாடுகள் என்ன ஆகிட்டு இருக்குங்கிறதையும் அவங்க எடுத்திருக்கிறாங்க. முதல் விஷயம், அப்படி இல்லை என்று இவர்கள் எப்படி சொல்ல முடியும்னு நமக்கு தெரியலை. ஏன்னா எல்லாருக்கும் பெர்சன்டேஜுங்கிறது கண்ணு முன்னால் ஓட்டளிக்கும் போது நமக்கு தெரிந்து கொண்டு இருக்கிறது. அதனால் அவங்களுடைய பெர்சன்டேஜ் குறைந்து விட்டதுங்கிறதெல்லாம் நன்றாக கூடியிருக்க வேணாம். இவங்க சொல்கிறத பார்த்தா எனக்கு 7.8 9% போயிருந்தால் தான் ஒப்புக்கொள்வாங்களான்னு எனக்கு தெரியலை. இல்லை இண்டிபெண்டன்ஸ் முடிஞ்ச உடனே அது 9% போயிருந்து இப்போ 7.8 ஆகிடுதுன்னு சொல்கிறாங்களா? எனக்கு கிராஜுவலாக குறைஞ்சிட்டு தான் எனக்கு சொல்கிறது. ஆனால் உண்மையில் குறையவில்லை என்பதுதான் உண்மை. அவங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா யாருக்கோ சாதகமாக போய் சொல்லுகிறார்கள். இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் வெளிவந்ததுக்கு அப்புறமாக இது தொடர்பான விவகாரங்களில் என்ன மாதிரியான முடிவுகள் பாஜக அரசாக எடுக்கப்படும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சார்? சார், ரெண்டு முக்கியமான விஷயம், ரெண்டு தான். ஒன்று காமன் சிவில் கோடு, அது மீண்டும் சொல்லணும். இன்னொன்று, நான் கொஞ்சம் எல்கே அத்வானியுடைய காலத்துக்கு போகிறேன். எல்கே அத்வானி ஒரு விஷயம் சொன்னார், 2 பிள்ளைக்கு மேல் உள்ளவர்கள் எலெக்ஷனில் நிற்கக்கூடாது, டிக்கெட் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னார். அடுத்த கட்டத்துக்கு இன்னும் போனால் 2 பேருக்கு மேலே பெற்றுக்கிட்டா உங்களுக்கு ஓட்டளிக்க உரிமை இல்லை என்று சொல்லலாம். தப்பு கிடையாது. ஒரு நாட்டில் என்னன்னாலும் அந்த நாடு சட்டம் போடலாம் இல்லையா? அப்போ 2 3 அது ஒரு நாட்டில் முடிவு பண்ணலாம். நீங்கள் எத்தனை குழந்தைகளுக்கு மேலே இருந்தால் இத்தனாவது குழந்தை நீங்கள் பெற்றுக்க. சைனாவில் குழந்தைகள் பிறப்பதை நீங்கள் தடுத்தீர்களா இல்லையா? 2க்கு மேலே வேலை வேண்டாம் தடுத்தீங்க, அப்புறம் 1க்கு மேலே உள்ள வேண்டாம்னு தடுத்தீங்க, அதுக்கப்புறம் இல்லை திருப்பி 2 வச்சுக்கங்கன்னு சொன்னீங்க. இவ்வளோ கூத்தும் சைனா அடிச்சதா இல்லையா? நம்ம பார்த்து கொண்டு தானே இருந்தோம். ஆகையினால 2 விஷயம், ஒன்று காமன் சிவில் கோட், இன்னொன்று அதிகமான பிள்ளை பெற்றுக்கொள்பவர்களுக்கு ஓட்டுரிமை வழங்க வேண்டுமா வேண்டாமா, இது 2வது. ஏன்னா அத்வானிஜி 2 குழந்தைகளுக்கு மேலே உள்ளவர்களுக்கு எலெக்ஷனில் நிற்கிறத நாம் தடுக்க வேண்டும் என்று பேசினவர் எல்கே அத்வானி. அதனால் ஏதோ அந்த எண்ணம் கூட இன்றைக்கு அரசுக்கு வந்திருக்கலாமா, அது எனக்கு தெரியாது, வந்திருக்கலாம். ஒரே நடுமையுடன் உங்கள் கருத்துக்களை பயன்படுவதற்கு நன்றி சார். நன்றி நாராயணன்.